ஏன் இந்த முறை இந்த தொகுதியில யார் ஜெயிப்பா நீங்க நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில் வந்து பிஜேபி வாய்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது மற்றெல்லாம் எங்கள் தலைவர் வருவார் விஜய். விஜய் தான் வருவார். கண்டிப்பாக வருவார். ஓகே, எந்த அளவுக்கு இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்றீங்க விஜய் வருவாருன்னு? தனியாக ஒரு 3 வருஷமாக கட்சி ஆரம்பித்து இவ்வளோ தில்லா செய்கிறான், யாருமே செய்யலையே. ரஜினி செய்யலை, கமலஹாசன் செய்யலை, இவர் சொந்த செலவில் செய்கிறாருல்ல, காசு இல்லாமல். கூட்டம் வருதுன்னா எல்லாம் துட்டு குத்தா வர வைக்கிறாங்க, அவருக்கு வர வைக்கிறாங்க. அவர் தனிப்பட்ட முறையில் செய்கிறார் கூட்டம். மற்றவங்க எல்லாம் காசு குத்த வர வைக்கிறாங்க. அதனால நான் அவருக்கு தான் இந்த வாட்டி விஜய்க்கு தான் இந்த முறை உங்களுக்கு? விஜய்க்கு தான். என் வீட்டில் 2 பொண்ணு இருக்குது. 2 பொண்ணு விஜய்க்கு தான் போடும். என் ஒய்ஃப் ஏடிஎம் போடும். ஓகே, அப்போ இந்த தொகுதியில அப்போ விஜய் தான் வருவார்னு நினைக்கிறேன். இந்த தொகுதி சொல்ல முடியாது. மயிலாப்பூர் தொகுதி பிஜேபி கொஞ்சம் வாய்ஸ் இருக்குது, டிஎம்கே கொஞ்சம், ரெண்டும் டப்பாக இருக்கும் இந்த தொகுதி பார்த்தா. மற்ற தொகுதியெல்லாம் மப்செல்லாம் அடிச்சு தூக்கி வந்துடுவாங்க. ஓகே, விஜய் வரும் நம்பிக்கை இருக்குது எனக்கு, கான்ஃபிடன்ட். ஓவரால் விஜய் கிட்ட இருந்து என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? அவர் தான் 15,000 தரானிக்கிறாரு. எல்லாரோட இவங்க 10,000னா 15, ஒரு சவரன் நகை கொடுக்குறாரு கல்யாணம் பண்ணா. அப்புறம் வந்து 1 கிராம் மோந்திரம், கல்வி படிக்கிறதுக்கெல்லாம் பசங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்றாரு, நல்லா செய்கிறாரு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆட்சிக்கு வராமே இப்படி சொல்கிறார், ஆட்சிக்கு வந்தால் நல்லா செய்வார். ஓகே, என்னோட கான்ஃபிடன்ட். ஓகே, தேங்க்யூ.